முதல் படமே வெற்றி படங்களா கொடுத்ததுக்கு அப்புறமாவும் காணாமல் போன இயக்குனர்கள் யாரெல்லாம் தெரியுமா? ராட்சசன் படத்தோட டைரக்டர்லாம் எங்க போனார்னே தெரியல. பொதுவா சினிமாவுல டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. என்னதான் திறமை கொட்டி கிடந்தாலும் அதை சரியா பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கணும். அந்த வாய்ப்பை கண்டுபிடிச்சு சாதிச்சு காட்டுறது ஒவ்வொரு டைரக்டரோட கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அப்படி சினிமாவுக்குள்ள எக்கச்சக்க பேர் கனவோட தான் நுழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டைரக்டரோட நிலைமையே வேற அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஒரு டைரக்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாலுமே அடுத்த படமே சொதப்பிட்டா அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது டைரக்டர் நெல்சன் லோகேஷ்க்கு கூட நடந்திருக்கு. அந்த வகையில டைரக்டர் கார்த்திக் தங்கவேலு தெரியுமா உங்களுக்கு? ஜெயம் ரவியை வச்சு 2018ஆம் ஆண்டு அடங்காமரு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. இந்த படம் விமர்சன ரீதியா ஒரு நல்ல வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆபீஸ்லயும் ஒரு சூப்பரான லாபத்தை கொடுத்துச்சு. ஈவன் ஜெயம் ரவிக்கு கடைசியா வந்த ஒரு சூப்பரான படம் அப்படின்னா இதையே சொல்லலாம். இதை தொடர்ந்து இவர் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணி நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான டைரக்டரா மாறுவார்னு பார்த்தா அதுக்கப்புறமா இன்னும் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணாம அப்படியே காணாம போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து சொல்லணும் அப்படின்னா ராம்குமார். இவரை கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது. விஷ்ணு விஷால வச்சு ராட்சசன் அப்படின்ற படத்தை 2018ஆம் ஆண்டு இவர் டைரக்ட் பண்ணி முடிச்சாரு. யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர், இப்படி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரை நம்ம தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஒரு சூப்பரான படத்தை டைரக்ட் பண்ணிட்டு எல்லாருமே விரும்பி பார்க்க வச்சு நிறைய மொழிகள்ல அப்படியே இதை டப் பண்ணவும் வச்சு இந்த அளவுக்கு ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் அப்படின்னா ராம்குமார். ஆனா ராட்சசன் படத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்குமே இவர் ஒரு படத்தை கூட டைரக்ட் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி முண்டாசுப்பட்டி அப்படின்ற ஒரு படத்தை இதே விஷ்ணு விஷால வச்சு டைரக்ட் பண்ணி சூப்பரான ஹிட் கொடுத்தாரு. இந்த ரெண்டு படங்களுமே எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கலாம், கொஞ்சம் கூட சலிச்சே போகாது. இப்படிப்பட்ட படைப்பை உண்டாக்குன ராம்குமார் இப்போ எங்க இருக்காரு? ஏன் அடுத்தடுத்த படங்களை டைரக்ட் பண்ணலனே தெரியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டைரக்டர் செல்லா ஐயாவு. இவர் விஷ்ணு விஷால வச்சு கட்ட குஸ்தி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இறங்கின ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு விஷால் கெரியர்லயே அதிகமா ப்ரமோஷன் பண்ணப்பட்ட படமும் இதுதான். இந்த படத்துல லவ், ஸ்போர்ட்ஸ், காமெடி அப்படின்னு பார்க்கவே ஒரு ஹோல்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா அமைஞ்சிச்சு. விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் விஷ்ணு விஷாலோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். பட் இதை டைரக்ட் பண்ண செல்லா ஐயாவோ இந்த படத்துக்கு அப்புறமா எங்க போனார்னே தெரியல. அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிபி சக்கரவர்த்தி. இவர் சிவகார்த்தியனை வச்சு டான் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா எஸ்கேவோட கெரியர்லயே 2வது 100 கோடி படத்தை கொடுத்தது இவர் தான். அந்த அளவுக்கு இவரோட கெரியர்லயே திருப்பு முனையா இருந்த படம் டான். அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்லாம் நம்ம பேச வரல. பட் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. எஸ்கேக்கும் சரி இந்த டைரக்டருக்கும் சரி. சோ எஸ்கேவை வச்சு இப்படி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியை அதுக்கப்புறமா யாருமே கண்டுக்கல. இனிமே எஸ்கே தான் இவரை கண்டுக்கணும் அப்படின்னு அடுத்த படத்துல மறுபடியும் இவங்க சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரதா இருந்துச்சு. இப்ப ஏஆர் முருகதாஸ் படத்துல எஸ்கே நடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம் இது முடிஞ்சு அடுத்த படங்கள்ல கமிட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டைரக்டர் தமிழ். இவர் விக்ரம் பிரபு வச்சு டானா காரன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு. போலீஸ் பயிற்சி தொடர்பான நிஜ வாழ்க்கை சம்பவங்களை வச்சு சூப்பரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. உண்மையிலேயே போலீஸ் பிராக்டிஸ்ல என்ன நடக்குமோ அதை அப்படியே தெல்ல தெளிவா காமிச்சிருப்பாங்க. இது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை வாங்கின படம் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சொல்லணும் அப்படின்னா Facebook, Instagram எல்லா இடத்துலயுமே இந்த படத்தோட ரீல்ஸ் போஸ்ட் தான் ஷேர் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த படத்தோட டைரக்டர் அடுத்த படத்தை இன்னைக்கு வரைக்குமே டைரக்ட் பண்ண முடியாம திணறிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த டைரக்டர்ஸால ஏன் அடுத்தடுத்த படங்கள் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.